இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 4வது வார்த்தையானது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எதற்கு 2 முறை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு முறை சொல்லியிருக்கலாமே, எதற்கு 2 முறை வந்தது? ஒருவேளை இயேசுவிடத்திலே, பிதாவினிடத்திலே ஒரு அன்பின் நிமித்தமாக என் தேவனே என் தேவனே என்று சொன்னாரா? இல்லை அப்பாவிடம் கோபமாக, அப்பா ஏன்பா அப்படின்னு அப்படி 2 முறை அப்படியாக வந்ததா என்பதை குறித்து யோசித்து பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு விருந்தாளிகள் வராங்க, நமக்கு பிடிச்ச விருந்தாளிகள் வராங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க அப்படின்னு 2 முறை கூப்பிடுவோம் இல்லையா? இல்லாட்டி ஒரு பயங்கரமான ஒரு சிங்கம் வீட்டில் வருதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்கம் சிங்கம் அப்படின்னு 2 முறை கூப்பிடுவோம் இல்லையா? சிங்கம் வருது அப்படின்னு நான் சொல்லுவோம் நிதானமாக, அச்சோ சிங்கம் சிங்கம் அப்படின்னு கத்துவோம் இல்லையா? இதை யோசிப்பதா? இல்லாக்கிட்டே ஒரு நண்பன்கிட்ட உரிமையாக கோபப்படும் போது, டேய் ஏண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து வேத வசனத்திலே பேசிய சில வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அவர் 2 முறை சில இடத்துங்களே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அங்கே 2 முறை சொல்லுகிறார். பிறகு பிதாவுடைய சித்தத்தை செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அதாவது சில இடத்திலே அவர் 2 தடவை அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்பதும் கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுது. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகள் ஒருவேளை அவருடைய சிலதெல்லாம் 2 முறை சொல்வது அவருடைய வழக்கமாக இருக்கும் என்று நான் சில இடத்துல இப்படியாக யோசித்து பார்த்தேன். பிறகு பார்த்தீர்கள் என்றால், இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து வியாகுலத்தோடு அங்கே பிதாவை நோக்கி வேண்டுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அவர் முழுவதுமாக மனுஷ சாயலாக வந்தது நிமித்தம் அடுத்த நாள் என்ன நடக்கப் போகுது என்பதை தெரிந்ததுனால அந்த மரண பயம் அவருக்கு வேர்வை துளி இரத்தமாக விழுந்ததை நாம் பார்க்கிறோம். நாளைக்கு நம்மளை சட்டையை கட்டி 40 அடிகள் உடம்பெல்லாம் கிழிக்கப்படும். அதுவும் அந்த சாட்டை என்பது முள்ளு மாதிரி, அது அப்படியே கொத்திச்சுன்னா அப்படியே சதையெல்லாம் கிழிச்சிட்டு வரும். இது மாதிரி 40 அடி. பிறகு முள்முடி சுட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், காரி துப்புவார்கள், கலையில் கொட்டுவார்கள், கன்னத்தில் அறைவார்கள். இதையெல்லாம் அவருக்கு தெரிந்து விட்டது. அப்போது அதை நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப அந்த வியாகுலம், அந்த அடிப்பட்ட இடத்துல சிலுவை சுமந்து மலையில் ஏற வைக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். அதில் ஏறி அவரை கை காலில் ஆணிகளால் அடித்து அந்த சரீரம் அந்த 3 ஆணிலே தொங்கும் போது அந்த சரீரமாகி அந்த வலி எவ்வளோ வேதனையாக இருக்கும். இதையெல்லாம் என் தேவன் யோசித்து பார்த்துப்பார் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட அங்கே பிதாவினிடத்திலே வேண்டினார். ஆனால் நடந்தது என்ன? பிதாவுடைய சித்தம் இந்த பூமியிலே தன் மகனை இரத்த பலியாக கொடுப்பதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்மளை மீட்பதற்காக தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அங்கே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு அதை தன்னுடைய குமாரனை காட்டிலும் நம் மீது பிதாவானவர் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இதில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல தான் அங்கே எல்லாவற்றையும் அடிபட்டு அந்த சிலுவையில் தொங்கும் போது அந்த 4வது வார்த்தையானது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே சொல்லுகிறதை
நான் யோசிக்கலாம். இப்படியாக அவர் முழுவதுமாக மனுஷனாய் வந்து அந்த வலியை தாங்க முடியாமல் அந்த வார்த்தையை அப்படியாக சொல்லியிருக்கலாம். இல்லை என்றால் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தின் முழுவதின் பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்து அவர் முழுவதுமாக பாவமானதுனால தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பிதாவானவர் இங்கே தன் மகன் முழுவதுமாக எல்லாருடைய பாவத்தை சுமந்தது நிமித்தம் அதை பார்க்க முடியாமல் அவர் காரிருள் மாதிரி அவரையும் பிதாவையும் மறைவாக அந்த பாவமானது ஒரு மதிர் சுவர் போல இருந்திருக்கும். ஏசாயா புத்தகத்தில் ஒன்று சொல்லுவார், வசனம் ஒன்று ஞாபகம் இருக்கா? நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் ஜெபம் கேட்கக்கூடாதபடி அவர் காது செவிடாகவும் இல்லை, பார்க்கக்கூடாதபடி அவர் குருடாகவும் இல்லை. உங்கள் பாவங்களை அவருக்கும் உங்களுக்கும் பிரிவை உண்டு பண்ணி இருக்கிறது. உங்கள் பாவங்களே மதில் சுவர் போல எழும்பி நிற்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இங்கே உலகம் முழுவதும் அவர் எல்லா பாவங்களையும் சுமக்கும் பொழுது அங்கே பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு மதில் சுவர் போல ஒரு பெரிய கோட்டை சுவரே இருந்திருக்கும். அது அவரை பார்க்க முடியாதபடி சுத்த கண்ணனாக இருக்கிறதுனால அந்த நிமிஷம் அவர் பிதாவை பார்க்க முடியாததுனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே சொல்வதாகவும் நான் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த வசனத்தை இவ்வளோ தூரம் நான் யோசித்து பார்த்தேன், இப்படியாக இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோ என்று. உங்களுக்கு எப்படியாக தோணுகிறது? நான் சொல்வது நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இங்கே தேவன் நமக்காக தன் சொந்த குமாரனையை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அந்த இரத்தத்தை கொடுத்து கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அவருடைய அன்பை நினைப்பதா? அவர் சொன்ன வார்த்தைக்கு பூமிக்கு இறங்கி தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசுவின் அன்பை நினைப்பதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, இந்த இரத்த சிந்துதல் எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தான் இத்தனை பாடுகள். இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இது ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட இருந்து வேறு எதுவும் காசு பணம் எதுவுமே ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். தேவன் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.